தமிழ்நாடு அருந்ததியர் கூட்டமைப்பு சார்பாக சென்னையில் அருந்ததியர் உள் இடஒதுக்கீடு பாதுகாப்பு பேரணி நடைபெற்று வருகிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் ஈவேரா இணைப்பில் விவரங்கள். அருந்ததியர் உள் இடஒதுக்கீடு பாதுகாப்புக்கான பேரணி ஒன்று தமிழ்நாடு அருந்ததியர் கூட்டமைப்பு சார்பாக சென்னையில் தற்போது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த பேரணிக்கு தமிழ்நாடு அருந்ததியர் கூட்டமைப்பின் தலைவராக இருக்கக்கூடிய அதியமான் தலைமை ஏற்றிருக்கிறார். திராவிட இயக்க தமிழர் பேரவையின் தலைவர் சுப வீரபாண்டியனால் துவக்கி வைக்கப்பட்டுள்ள இந்த பேரணியானது சென்னை எழும்பூரில் உள்ள எல்ஜி சாலை சந்திப்பில் தொடங்கி அதே எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டு அரங்கம் அருகே முடிவடைகிறது. இந்த பேரணியின் நோக்கம் உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பின் அடிப்படையில் பட்டியல் சமூக இடஒதுக்கீட்டை முறையாக வகைப்படுத்த வேண்டும் என்பது. அந்த கோரிக்கையைத்தான் பிரதானமாக முன்வைத்து இந்த பேரணி நடத்தப்படுகிறது. அதாவது பட்டியல் சமூகத்தில் ஆதி திராவிடர், தேவேந்திர குல வேளாளர், அருந்ததியர் என இன்னும் சில பிரிவுகள் உள்ளடக்கப்பட்டுள்ள நிலையில் அருந்ததியருக்கு 3% உள் இடஒதுக்கீடு ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கிறது. பட்டியலின பிரிவுகளுக்கு 18% உள் இடஒதுக்கீட்டை ஏற்படுத்த வேண்டும் என உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தி தீர்ப்பு ஒன்றை வழங்கியுள்ளது. ஆனால் அந்த தீர்ப்பு இன்னும் அமல்படுத்தப்படாத நிலையில் நீடிக்கிறது. பட்டியலின சமூக பிரிவுகளைச் சேர்ந்தவர்களது எண்ணிக்கையின் அடிப்படையில் இந்த உள் இடஒதுக்கீட்டை அருந்ததியர்களுக்கு 5% உயர்த்த வேண்டும். அதே சமயத்தில் ஆதி திராவிடர்களுக்கு 7%, தேவேந்திர குல வேளாளர்களுக்கு 5%, மற்றும் இதர பிரிவுகளுக்கு 1% பகிர்ந்தும் என இதனை செய்யலாம் என்ற ஒரு கருத்தை வலியுறுத்தும் விதத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என இந்த பேரணி மூலமாக ஒன்றிய அரசுக்கு ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்த தமிழ்நாடு அருந்ததியர் கூட்டமைப்பு முடிவு செய்திருப்பதன் அடையாளம் தான் இந்த பேரணி. இதையொட்டி சாதிவார கணக்கெடுப்பை ஒன்றிய அரசு உடனடியாக நடத்த வேண்டும், அருந்ததியர்களுக்கு உரிய அரசியல் பிரதிநிதித்துவத்தை வழங்க வேண்டும் என்றும் 3000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றுள்ள இந்த பேரணியில் வலியுறுத்தப்பட்டு கோரிக்கைகளாக முன்வைக்கப்பட்டுள்ளன. அருந்ததியர் சமூகத்திற்கு 3% உள் இடஒதுக்கீடு பெற காரணமாக இருந்த மறைந்த முதல்வர் கலைஞரை பாராட்டியும் அதற்கு சட்ட போராட்டம் நடத்தி அந்த 3% உள் இடஒதுக்கீட்டை காப்பாற்றி தந்து சமூக நீதியை நிலைநிறுத்தியதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலும் பேரணியில் பதாகைகள் ஏந்தப்பட்டுள்ளன. இவற்றையெல்லாம் நமது ஒளிப்பதிவாளர் வெங்கடேஷும் காட்சிப்படுத்தி வரும் அதே வேளையில் எழும்பூர் மற்றும் அதனை ஒட்டியுள்ள இடங்களில் இந்த பேரணியால் போக்குவரத்தும் ஸ்தம்பித்துள்ளது. பேரணியின் நிறைவாக தமிழ்நாடு ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன் நிறைவுரையாற்றுகிறார். நாடாளுமன்ற உறுப்பினரும் திமுகவின் துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவருமான அந்தியூர் செல்வராஜ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி, சட்டமன்ற உறுப்பினராக உள்ள மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா, மற்றொரு சட்டமன்ற உறுப்பினரும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளருமான ஈஸ்வரன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில துணை செயலாளர் வீரபாண்டியன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சண்முகம், திராவிடர் கழகத்தின் துணைத் தலைவராக உள்ள கலி பூங்குன்றன் மற்றும் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் பொதுச் செயலாளர் ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட பலருக்கும் இந்த பேரணியில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள கலைஞர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திவிட்டு எழும்பூரில் தற்போது குழுமி பேரணியில் பங்கேற்றுள்ள தமிழ்நாடு அருந்ததியர் கூட்டமைப்பினர் மேளதாளங்கள் முழங்கவும் தாரை தப்பட்டைகளை அடுத்தும் தங்களது பேரணிக்கு கவனத்தை ஈர்த்துள்ளார்கள். தங்கள் கூட்டமைப்பின் கோரிக்கைகளுக்கு வலுவையும் சேர்த்துள்ளார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி ஈவேரா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.